அனைவருக்கும் வணக்கம். காலையில நம்ம வேப்பூர் பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் வந்து பார்க்கலான்னு பார்க்கும்போது துப்புரவு பணியாளர்கள் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, செயல்பாட்டுக்கு வருது போல அப்படிங்கிற போல அந்த இருக்கிற துப்புரவு பணியாளர்களை கேட்கும்போது மாவட்ட ஆட்சியர் வராங்க, அதனால சுத்தம் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுல ஒரு துப்புரவு பணியாளர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பாத்ரூம்லாம் முறைப்படி கட்டல, எந்த தண்ணீர் வசதியும் ப்ராப்பரா அவங்க பண்ணல, பைப் எல்லாம் போடாம வச்சிருக்காங்க, அதே போல மேற்கூரையெல்லாம் இடிஞ்சு விழுறா போல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உடனே நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் அந்த கட்டடத்துக்குள்ள போனேன். அங்க செயல்பாட்டுக்கே இன்னும் வரல, கட்டி 1 வருஷம் தான் ஆகுது. ஆனாலும் அந்த கட்டிடத்துல வந்து பாத்தீங்கன்னா மேற்கூரையில விரிசல் விட்டு இருக்கு. தேவையான அத்தியாவசியமான இந்த மாதிரி முக்கிய கட்டிடங்களை கூட முறைப்படி கட்டாம இதுல ஊழல்களும் இதுல கமிஷனும் எடுத்துட்டு இந்த கட்டடத்தை கட்டின பொறியாளர் முறையான கியூ டெஸ்ட் எல்லாம் பண்ணி முறைப்படி கட்டினாங்களா, இந்த ஒப்பந்ததாரர் இந்த கட்டடம் கட்டும்போது ஆய்வு செஞ்சாங்களா, அரசு அதிகாரிகள் இதை முறைப்படி கண்காணிச்சாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. அரசாங்கம் கட்டிடம்னாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லா இடத்துலயும் இருக்கு. திறந்து 1 வருஷம் ஆகுது, இன்னும் இந்த பேருந்து நிலையம் இன்னும் ஆனா செயல்பாட்டுக்கே வரல. செயல்பாட்டுக்கு வருமா அப்படின்னு பார்க்கும் பட்சத்துல அங்க இருக்கக்கூடிய கட்டிடங்களும் மிக வந்து மோசமான நிலைமையில இருக்கிறது மிகவும் வருத்தம் அளிக்கும்.